நேர்மையாக போங்க. உங்கள் லைஃப் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக வைங்க. ஏன்னா வாழ்க்கையை நீங்கள் பின்னாடி போய் மாற்றவே முடியாது. ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் கரெக்ட் பண்ணுறேன்னு பின்னாடி உன் லைஃப்பில் நீ போகவே முடியாது. அப்போ திருத்த முடியாத எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக செய்யணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. வாழ்க்கையை மறுபடியும் நீங்கள் வாழ முடியாது. இல்லை நான் மறுபடியும் போகிறேன், ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. சரியா? உங்கள் பிஸ்னஸும் அப்படி தான், சும்மா மாற்ற முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கையை கவனமாக வாழுங்க. இந்த தொழிலே நீங்கள் கற்றுக்க வந்தது உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக. அதை விட்டுறாதீங்க. ஒவ்வொன்றும் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். சரியா? யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்கு தான் நடக்கும். சரியா? அடுத்தவன் நல்லா இருக்கும்னு நினைங்க, நீங்கள் தானாக வளருவீங்க. சரியா? அதை என்றைக்கும் பாசிட்டிவாகவே யோசிங்க, பாசிட்டிவாகவே மைண்டில் வைங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்கும். சரி எனக்கு ஆர்டர் வராது, நான் எப்படி பண்ணுவேன், நான் பண்ண எதையுமே யோசிக்காதீங்க. நான் நல்லா பண்ணுவேன், ஐயோ அடுத்த மாதம் ஆர்டர் வந்தால் நான் என்ன பண்ணுறது, நான் ரெடியாக இருக்கணும்னு நீ நினச்சாலே நீ ப்ராக்டிஸ் பண்ணுவியா? எனக்கு ஆர்டரே வராது, என்னை நம்பி எவன் வர போகிறான்னா நீ பண்ண மாட்டியா? புரியுதுங்களா? உங்கள் மைண்ட் செட்டு தான் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். உங்கள் மைண்ட் செட்டில் ஃபோக்கஸ்டாக இருங்க. சரியா? ஃபீல்டுக்குள்ளே போயிடலாமா? நான் எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஆர்டர் வந்துடுமா? பண்ணிடுவீங்களா? டல்லானீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள்.